Hi friends, welcome to Angel Tailoring and Designer class. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மாதிரி பேட்டர்ன் நம்ம பேக்ல ஓபன் வச்சு எப்படி கட் பண்ணலாம் அப்படினு தான் பார்க்க போறோம். இந்த மாதிரி பேட்டர்ன் அப்படினா மேல வந்து நெட் வந்திருக்கும். சோ மிடில்ல வந்து ஹோல், பேக்ல வந்து ஓபன். இதுல நான் ஓபன் வைக்கல. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக போட்டிருக்கேன். போட் நெக் மாதிரி வரும். சோ இதை எப்படி நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து நான் 36 சைஸ்க்கு வர மாதிரி ஒரு மார்க்கிங் போட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ இதில் ஸ்டிச் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ப்ளவுஸ் பீஸை அதுக்கப்புறம் இந்த நெட்டு கொடுத்து பண்ண போகிறேன். ஸோ வீடியோக்காக மட்டும் தான் இது எடுக்கிறேன். ஸோ பேக் பார்ட் மட்டும் தான் மார்க் பண்ணி எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு போட் நெக்குக்கான மெஷர்மெண்ட் எடுத்து வச்சுருக்கேன். ப்ளவுஸோட லென்த்து பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சு, 14.5. அப்புறம் ஷோல்டரோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா நான் 6.25 அளவுக்கு எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னால் வந்து நம்ம தையலுக்காக அதாவது ஓப்பன் கொடுக்க போகிறோம்ல அதுக்கான ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 6.25 வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பாடியோட அகலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.5 இன்ச்சு. அதுக்கப்புறம் சீம் அலவன்ஸ் 1.5 இன்ச் அளவுக்கு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ ஆமோலோட அளவு பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு நம்ம வந்து கிராஸ் கொடுப்போம். அது போக அது இல்லாமல் நமக்கு 6.25 இன்ச்சு கொடுத்துருக்கேன். ஆமோல் பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே பார்க்கும்போது நம்ம 6.25 வச்சோம் இல்லையா, இங்கே வந்து 6.25 தான் வரணும். அப்படி எடுத்தோன்னா தான் நமக்கு வந்து அந்த ஷேப் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம ஷோல்டர் அதிகமாக வச்சுருக்கிறதால இங்கே ஒரு 1/2 இன்ச்சு இந்த லைன் வந்து அப்படியே கிராஸாக 1/2 இன்ச்சு கொடுத்து போட்டிருக்கேன். இது நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம், பார்க்கல அப்படின்னா பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் வந்து இதில் வந்து நான் அந்த பேட்டர்ன் மட்டும் காட்டுறேன். அந்த ஸ்கேலப் ஷேப் வந்து நம்ம எப்படி வேணும், நம்ம எந்த அளவுக்கு நெட் தெரியணும்னு யோசிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டுக்கலாம். ஃபஸ்ட் வந்து இது நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுடலாம். நான் இதோட டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். அதிகமாக தான் இருக்கும், 10 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நம்ம 9.5 கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 3.25 இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன். 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். நெக்கோட அகலம் 3.25, நெக்கோட இறக்கம் வந்து 9.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அந்த ஸ்கேலப் டிசைன் அந்த நெட்டுக்கான மெஷர்மெண்ட் நம்ம கொடுக்கணும். இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச்சு அளவுக்கு நெட்டு தெரிஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1.5 இன்ச்சு அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து இந்த இடத்துல முடிகிற மாதிரி இருக்கணும். இந்த இடத்துல இவ்வளோ தூரத்தில் கவர் ஆகிடும். அதாவது ஒரு 2.5 இன்ச்சு அளவுக்கு இருந்தால் போதும். ஸோ இங்கே வந்து நமக்கு இப்படி நெட்டு கவர் ஆகும். ஓகேவா? மற்றபடி இந்த இடத்துலலாம் நம்ம என்ன ஷேப், நீங்கள் என்ன ஷேப் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரி ரவுண்ட் வேணும்னா நீங்கள் ரவுண்டு கொடுத்து எடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஃபுல்லாக உங்களுக்கு நெட்டு வந்துடும். பட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ ட்ரெண்டியாக இருக்கு இல்லையா ஸ்கேலப், அந்த பேட்டர்ன் தான் போட போகிறோம். ஸோ அது போடுறதுக்கு நம்மளோட ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். ஸோ ஷேப் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடம் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி தான் நம்ம வந்து கேன்வாஸில் போட போகிறோம். நீங்கள் வந்து பெஸ்ட் வந்து கேன்வாஸ்லேயே பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் இதில் உங்களுக்கு ரஃபாக ட்ரா பண்ணுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ரொம்ப டார்க்காக பண்ணாமல் லைட்டாக பண்ணிக்கலாம். ஓப்பன் எந்த அளவுக்கு வரணுமோ அதை பார்த்துக்கோங்க. பிரேசர் தெரியாத மாதிரி இருக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு கொஞ்சம் ஓப்பனாகவே இருக்கட்டும் அப்படின்னா இந்த ஷேப்பை அவ்வளோதான். இல்லை இன்னுமே உங்களுக்கு ஓப்பனாக வேணும்னா நல்லாவே நீங்கள் ஓப்பனாக எடுத்துக்கலாம். பட் ரொம்ப வைட் ஆகிடும். ஸோ இந்த அளவுக்கு இருந்தாலே போதும். இதுக்கு மெஷர்மெண்ட் எதுவுமே நான் எடுக்கலை. நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃப்ரீ ஹேண்டில் போட்டுக்கிறது தான். ஸோ இப்போ இது போட்டாச்சு இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து நான் இப்போ ஒரு 3 கர்வ் வர மாதிரி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக எடுத்து போய் விட்டுருக்கேன். உங்களுக்கு இதே வந்து 4 வேணும் அப்படின்னா நீங்கள் 4ஆக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரே மெஷர்மெண்ட்டில் வேணும் அப்படின்னா நீங்கள் மெஷர்மெண்ட் வச்சும் போட்டுக்கலாம். பட் கொஞ்சம் கிராஸாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அப்படியே ஸ்ட்ரைட்டாக எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ரொம்பவே வைட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி ஷேப் எடுத்துகிட்டு வரும்போது ஒரு மாதிரி ஷார்ப்பாக வர மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம கேன்வாஸில் இந்த மார்க்கிங் எடுத்துகிட்டு வரணும். கேன்வாஸில் மார்க் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் டார்க் பண்ணிவிட்டு இந்த கேன்வாஸ் இப்படியே வச்சிங்கன்னா உங்களுக்கு இதில் லைட்டாக ஷேப் தெரியும். நீங்கள் அப்படியே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கேன்வாஸ் வந்து நல்லா ப்ளவுஸோட பேக் ஹைட்டை விட, அதாவது நெக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதை விட ஒரு 3 இன்ச் அளவுக்கு இறக்கமாக இருக்க மாதிரி வச்சு பேலன்ஸை கட் பண்ணிடலாம். ஓரளவுக்கு அகலமாகவே இருக்கட்டும், உங்களுக்கு பத்தாமல் போயிடும். ஸோ அகலமாகவே எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இதில் நம்ம மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இங்கே பாருங்கள், உங்களுக்கு நெக்கோட அகலமும் நெக்கோட இறக்கமும் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னால் இங்கே நம்ம வந்து ஓப்பனுக்கான ஒரு மெஷர்மெண்ட் போட்டு லைன் போட்டுக்கலாம். நம்ம எப்படி கிளாத்தில் போட்டிருக்கோமோ அதே மாதிரி இதுலேயும் கால் இன்ச்சை விட கொஞ்சம் அதிகமாக ஒரு மார்க்கிங் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நெக்கோட வித்து 3.25,
நெக்கோட இறக்கம் 9.5 இன்ச்சு, 9 10 கூட எடுத்துக்கலாம். மேலே வந்து தையலுக்கு போயிடும். ஸோ 10 இன்ச்சு நான் இதில் மார்க் பண்ணுறேன். கேன்வாஸில் மார்க் பண்ணும்போது 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 3.25 மார்க் பண்ணியிருக்கேன். இங்கே 10 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்கோட இறக்கம் நம்ம வந்து இதுதான் பேஸு. ஸோ நெக்கோட இறக்கம் 2.5 இன்ச்சு. ஓகேவா? இது நமக்கு போட் நெக் மாதிரி வரப்போகுது. ஸோ நெக்கோட இறக்கம் போட்டாச்சு. இப்போ தான் நம்ம அந்த நெட்டு வைக்கிறதுக்கான கேன்வாஸ் மார்க் பண்ண போகிறோம். ஸோ இதிலேருந்து ஒரு 1.5 இன்ச்சு உங்களுக்கு அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.25 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நம்ம அடக்கிற மாதிரி இருக்கணும். ரொம்ப வைடாக எடுத்துகிட்டும் போகக்கூடாது. நம்ம இதில் வந்து ரவுண்ட் ஷேப்பாகவே வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் வந்து இங்கேயே ஒரு ரவுண்டு கொடுத்து முடித்து நெட்டு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். நம்ம இப்போ ஸ்கேலப் தான் கொடுக்க போகிறோம். ஸோ ஸ்கேலப் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து ஓரளவுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் போட போகிறோம். அதாவது நான் இங்கே ஜஸ்ட் ஒரு ரஃபாக ட்ரா பண்ணி காட்டுறேன் பாருங்கள். பேக்கில் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்க போகுதுன்னா இப்படி வந்து அதுக்கப்புறம் இப்படி வர மாதிரி இருக்க போகுது. ஸோ இப்படி கம்ப்ளீட் ஆகும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி பேட்டர்ன் தான் போட போகிறோம். சிம்பிளாக போட்டுக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட் வந்து ஒரு யூ ஷேப்பில் நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? இந்த அளவுக்கு வேண்டாம் அப்படின்னா கம்மி பண்ணிக்கோங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து இப்படி ஒரு ஷேப் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே வந்து இன்னும் ஒரு 2 கர்வ் கொடுத்தா கரெக்டாக இருக்கும். ஸோ அந்த 2 கர்வ் போட்டோம் அப்படின்னா நமக்கு முடிஞ்சிடும். இதே வந்து இப்போ பெருசாக இருக்கு இல்லையா, உங்களுக்கு சின்னதாக வேணும் அப்படின்னா ஒரே அளவுலையும் நீங்கள் போட்டுக்கலாம். நமக்கு ரவுண்டு தெரியும்ல, ரவுண்டு எப்படி வந்திருக்கு அப்படின்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி அந்த ரவுண்டை நம்ம மாற்றிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இது வந்து இப்படியே வரும், உங்களுக்கு யூ ஷேப்பில் வரும். இது வந்து நல்லா ஒரு ரவுண்ட் ஷேப்பு. அதே மாதிரி இது கொஞ்சம் சின்னதாக வரும், அதுக்கப்புறம் இது கொஞ்சம் பெருசாக வரும். இது நம்மளோட ஃப்ரீ ஹேண்டில் போடுறது தான். நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் இது வந்து இதை விட ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சு ஃபுல்லாக சுற்றி அப்படியே நம்ம கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நெக்குக்கு விட்டு வச்சோம், 3.25 வச்சுருக்கோம். இறக்கம் 10 இன்ச்சு வச்சுருக்கோம். வச்சதுக்கப்புறமா ஷேப் கொடுத்தாச்சு. இங்கே பாக்ஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த ஸ்கேலப் ஷேப் நமக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த மாதிரி போடலாம். நீங்கள் வந்து பாக்ஸ் மாதிரி வேணும்னாலும் பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். நம்மளோட ஃப்ரீ ஹேண்டில் நம்ம என்ன போடுறோமோ அதுதான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஷேப் கொடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ரஃப்பாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுதான் வந்து நம்ம பர்ஃபெக்டாக கட் பண்ணணும். கையில் இப்படி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க, இப்படி ஹோல்டு பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு பின்னு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. இப்படி ஷார்ப்பாக இங்கே விட்டுட்டு அதுக்கப்புறம் சிசரை டர்ன் பண்ணி ஸோ இப்போ நெட்டு என்ன ஷேப்பில் வரும் அப்படின்னு பாருங்கள். இது வந்து நம்ம நெக்கையும் நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டாக நமக்கு ஃபினிஷ் பண்ணும்போது இந்த பீஸ் தேவைப்படும். ஸோ கிளாத் இப்படி இருக்கும், நெட் இப்படி இருக்கும். பட் இந்த பீஸை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இந்த பீஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் போடலை, கிராஸையும் போட்டு எடுத்துக்கலாம். மெயின் பீஸ்லையும் அப்படியே வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இந்த கேன்வாஸை நம்ம அப்படியே வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு வந்து கேன்வாஸ் இல்லாமல் பண்ண முடியாதா அப்படின்னு தோணும். கேன்வாஸ் இல்லாமல் பண்ணணும்னா இதில் மார்க் பண்ணாலும் இதே மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிவிடுங்க. மெயின் பீஸும் லைனிங்கும் கொடுத்து டர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கேன்வாஸ் எல்லாமே பண்ணிடலாம். பட் கேன்வாஸில் பண்ணுறதுக்கும் கேன்வாஸ் இல்லாமல் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். கேன்வாஸில் பண்ணுறது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கேன்வாஸ் இல்லாமல் பண்ணுறது கரெக்டான ஷேப் இல்லாமல் கொஞ்சம் ஷேப் மிஸ் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம அப்படியே வச்சு அயன் பண்ணிக்கலாம். கட் பண்ண பீஸை ஃபஸ்ட்டு ஒரு அயன் கொடுத்துக்கலாம். லைட்டாக ஒரு அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை அந்த ஷேப்புக்குள்ளே வச்சு நம்ம அயன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து நமக்கு நீட்டாக கம்ப்ளீட் ஆகும். ஓகே, இதை அயன் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ அயன் பண்ணியாச்சு. ஸோ நல்ல பக்கம் மேலே இருக்க மாதிரி வச்சுட்டு
இது மேலே இப்படி நம்ம வைக்கிறோம். ஓகேவா? இப்போ இது அப்படியே நம்ம வந்து ஷேப் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ தையல் போட்டாச்சு. தையல் போடும்போது இந்த இடம் அந்த ஷார்ப் எட்ஜில் மட்டும் லைட்டாக த்ரெட் வந்து உள்ளே நுழைஞ்சு வர மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேர்ன் பண்ணும்போது இந்த பீஸ் தனியாக மடிச்சுக்காது. அதனால் லைட்டாக ஒரு நீடல் உள்ளே இறங்குற மாதிரி இறக்கிடுங்க. கார்னரில் மட்டும் இந்த எட்ஜஸ் வருதுல அது மட்டும். இப்போ இதை நம்ம சுற்றி கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ரஃபாக கட் பண்ணிட்டு அதை கட் பண்ணலாம். இப்போ 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணியாச்சு. இப்போது இது நல்லா வளைவு அப்படிங்கிறதால முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து கட் போட்டுக்கணும், நாட்ச் போட்டுக்கணும். அப்போ தான் அழகாக டேர்ன் ஆகும். இந்த ஷார்ப்பு கிட்டலாம் இப்படி கட் பண்ணி விட்டுருங்க. ஒன்றுன்னா நம்ம அழகாக டேர்ன் பண்ணி எடுத்துடலாம். நான் இந்த லைனிங் வந்து வேறு ஒரு ப்ளவுஸ்க்காக வாங்கினேன். சரி இந்த வீடியோ போடணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்தேன். ஃபஸ்ட் நம்ம ரஃப்பாக எடுத்து விட்டாச்சு. இப்போது ஓரளவுக்கு ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது உள்ளே விட்டுட்டிங்க அப்படின்னா த்ரெட்டு கட் ஆகி வந்துடும். லைட்டாக நான் வந்து இதுதான் அந்த ரிம் சொல்லுவேன், சைக்கிள் ரிம். இதில் வந்து பைப்பிங் டர்ன் பண்ணுவேன். ஸோ அதை வச்சு சிசர்லாம் போடாதீங்க. உள்ள சிசர் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தையல் பிரிஞ்சு வெளியே வந்துடும். ஏன்னா நம்ம கட் கொடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதனால் கண்டிப்பாக தையல் பிரிஞ்சு வெளியே வந்துடும். லைட்டாக கொஞ்சம் மொக்கையாக இருக்க மாதிரி ஏதாவது வச்சு டர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து நமக்கு நீட்டாக வந்துடும். ஸோ இப்போ அந்த ஷேப் எடுத்தாச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். அப்படி 1/4 இன்ச்சில் தையல் போட்டுக்கலாம். எங்கேயாவது உங்களுக்கு ஷேப் வரல அப்படின்னா டர்ன் பண்ணி அந்த இடத்துல வந்து திரும்பவும் நாட்ச் போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த ஷேப் உங்களுக்கு வரும். ஸோ இப்போ நல்லா ஓரத்தில், ரொம்ப ஓரத்தில் வேணால் கொஞ்சம் ஒரு பாயிண்ட் தள்ளி ஒரு தையல் போட்டுக்கலாம். நம்ம அப்படியே போட்டால் வராது. அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி மெயின் கிளாத்து, லைனிங்கு எல்லாத்தையும் கரெக்டாக எடுத்து வச்சோம் அப்படின்னா தான் நமக்கு அந்த ஷேப் கரெக்டாக வரும். ப்ரெஸ் பண்ணி விடணும். நம்ம பாட்டுக்கு அப்படியே வச்சு அடித்தோம் அப்படின்னா அங்கங்கே சுருக்கம் வந்துடும். ஸோ இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைட் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நம்ம இந்த ஷேப்பெல்லாம் ஸ்டிச் பண்ணும்போது அந்த எட்ஜில் வந்து தையல் வருதா அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹஸ்பண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க பாருங்க. ஸோ அந்த லைட் போட்டால் தான் அந்த மாதிரி பிரைட்டாக ஆகிடுது. பட் சம்டைம்ஸ் வந்து நம்ம வீடியோ எடுக்கும்போது வேறு வழி இல்லாமல் அதை நான் ஆன் பண்ணி ஆகணுன்ற மாதிரி இருக்குது. ஸோ சம்டைம்ஸ் ஆன் பண்ணி தான் எடுக்கிறேன். அதனால தான் அந்த உங்களுக்கு அந்த பிரைட் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதை நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். இப்போ ஃபுல்லாக வந்து லைனிங்க்கு ஏற்ற மாதிரி நம்ம சுற்றி ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம். அடிஷ்னலாக இருக்க பீஸை நம்ம கட் பண்ணிடலாம். கீழே இருக்கிற அடிஷ்னல் பீஸ் மட்டும் நான் கட் பண்ணலை, அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது நம்ம சும்மா ரஃப்பாக தானே பண்ணுறோம், போடுற மாதிரி பண்ணலை. ஸோ அதனால் அப்படியே மடித்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
ஸோ ஒருவேளை வந்து நீங்கள் ஃபுல்லாகவே நெட் வைக்க போகிறீங்க அப்படின்னா ஃபுல்லாக அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதான், மேலவே வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக நெட் வர மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல்லாக இப்படி மேலவே வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த ஷேப்பில் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா போதும். பட் நான் அப்படி பண்ணல, அங்கே மேலே மட்டும்தான் வர மாதிரி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் கட் பண்ணிக்கலாம். ஸோ எந்தளவு வேணும்னு பார்க்குறதுக்கு நம்ம இப்படி மடித்து எடுத்துக்கலாம். மடிச்சுட்டு இதையும் மடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த எவ்வளோ கிளாத் வேணும் அப்படிங்கிறது தெரியும். வேஸ்ட் பண்ணாமல் எடுக்கணும்ல, கொஞ்சம் 1 மீட்டர் கிளாத் இது. இப்போ இந்த நெட்டில் வந்து ஒரு பக்கம் சம்கி இருக்கும், அந்த சம்கி இருக்கிற பக்கத்தை மேலே வச்சுக்கிறேன். சீக்வன்ஸ் சொல்லுவோம்ல, ஸோ அதை அப்படி வச்சு அப்படியே தையல் போட்டு அடிஷ்னலாக இருக்கிறத நம்ம கட் பண்ணிக்கலாம். இது அகலமாகக்கூடாது, கிளாத்து நமக்கு தேவையான அளவு தான் வரணும். ஸோ அந்த ஷேப்பை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தையல் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான், வந்து நெட்டு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம். இது வந்து நெட்டட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறதால நம்ம கட் பண்ணி விட்டுட்டாலும் இது வந்து பிரிஞ்செல்லாம் அது கட் பண்ண இடத்துல எதுவுமே பிரியாது. ஸோ இதை இப்படி நம்ம கட் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ஓவர்லாக் போடணும் அப்படின்னா போட்டுக்கோங்க. கையிலே ஹெம் கூட பண்ணிக்கலாம், சுற்றி கையிலே ஹெம் பண்ணுறதுனால ஹெம் பண்ணிக்கலாம். ஸோ இப்படியே வந்து இந்த கிளாத்தில் வச்சு நீங்கள் ஹெம் பண்ணிக்கலாம். இல்லை வந்து சுற்றி ஒரு தையல் தெரிஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே சுற்றி நீங்கள் ஒரு தையல் போட்டுக்கலாம். பட் இவ்வளோ தான். இப்போ வந்து இதை நம்ம அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ இதில் நம்ம நெக்கு மார்க் பண்ணி கட் பண்ணணும்.